வாங்க இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லாம். சிக்கன் பிரியாணி நான் வந்து பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் பண்ணலை. குக்கரில் பண்ணுறத விட பாத்திரத்தில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பாத்திரத்தில் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில், இது பிரியாணி பாத்திரம்தான், இதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய், 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கொஞ்சோண்டு கல்பாசி, 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 4 எல்லாத்தையும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஜாதிக்காய் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது நல்லா வாசனை எடுத்து கொடுக்கும், அதனால் நான் அதை போட்டிருக்கேன். இது பட்டை வந்து நல்லா புரிஞ்சு வரட்டும். புரிஞ்சு வரும்போது ஒரு 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்கோங்க, நைஸாக அரிஞ்சிக்கோங்க. நம்ம கையால் இந்த மாதிரி உதறி விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால தான் நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கோசரம் நான் கையாலேயே அப்படியே உதுத்து போட்டிருக்கேன். நம்ம கரண்டியால் போட்டு கொத்திக்கிட்டு இருக்கணும். இது வந்து நம்ம கையாலேயே உதுத்து போட்டுடலாம். அதுக்கோசரம் நான் சொல்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த டயத்தில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கி வந்துடும். அதுக்கோசரம் தான் உப்பு போடுறது. வெங்காயம் தக்காளியெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த கிளாஸால் நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 7 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சூடு பண்ணி ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு பிரியாணி ஆகிடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடுவோம். அதுக்கோசரம் தான் நான் தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கிறது. இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த சூடு பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு சீக்கிரமாக ஆகிடும். இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். நான் வந்து 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். பச்சை மிளகா பழுத்துடுச்சு, பரவாயில்லை. அது வந்து நமக்கு அந்த பச்சை மிளகா காட்டம் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி, அதுவும் பொடியாக நீட்டு வாக்குலேயே நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கி வந்துடணும். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கலந்து நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா அந்த பச்சை வாடை இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். மஞ்சள் கலந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கலர் கிடைக்கல. 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். எல்லாமே பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா குழஞ்சி வந்துடணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன்லேருந்து நமக்கு தண்ணி வந்து வரும் வெளியில். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். ஒரு பாத்திரம் போட்டு மூடிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாலாம் நல்லா கலந்துக்கிட்டோம் அந்த சிக்கனில். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் விட்டுருக்கேன். அதையும் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து நல்லா பெரட்டி விட்டு அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டால் தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு பரவும். அப்போ தான் வந்து நமக்கு சிக்கனில் வந்து அந்த தயிர் அந்த காரமெல்லாம் வந்து ஒன்றா கலக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, இது 2யும் போட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கனில் இருந்து நமக்கு தண்ணியெல்லாம் ரிலீஃப் ஆகிட்ருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் வந்திருக்குது. இது நான் தண்ணி வேறு எந்த தண்ணியும் நான் விடலை, சிக்கனில் இருக்கிற தண்ணி தான். இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் வற்றி வரட்டும். அந்த டயத்தில் நான் வந்து பக்கத்து அடுப்பில் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி. அந்த தண்ணியை வந்து நான் விட்டுடுறேன். இதில் அந்த தண்ணி நல்லா சுண்டினதுக்கப்புறம் தான் விடணும். இந்த கிளாஸால் நான் 7 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நான் விட்டுட்டேன். இப்போ தண்ணி விட்ட உடனே நமக்கு கொதி வந்துடுது பாருங்கள்.
ஏன்னா தண்ணி நமக்கு சூடாக இருக்கும்போது நம்ம சிக்கனே நமக்கு முக்கால்வாசி நமக்கு வெந்து வந்துடும். அதனால் தண்ணி நம்ம சூடாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வந்தாவே போதும். இல்லைன்னா தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சூடு பண்ணி ஊற்றுறது. இப்போ அந்த 3 கிளாஸ் அரிசியும் நான் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 மணி நேரம். அது ஊறினதுக்கப்புறம் நான் புழுங்கல் அரிசியில் தான் செய்கிறேன். பிரியாணி அரிசியில் செய்யலை, புழுங்கல் அரிசியிலேயே நான் செஞ்சுக்கிறேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதில் விதைகள் எல்லாம் இருக்கும், அந்த விதைகள்லாம் எடுத்துடலாம். போட்டுட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மல்லி இலை, அந்த லெமன் ஜூஸு எல்லாமே கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசியெல்லாம் உடையாது, ஏன்னா நமக்கு அது புழுங்கல் அரிசி தான். பாசுமதி ரைஸு அப்படின்னாக்கா உடஞ்சிடும். நம்ம பார்த்து கலந்து விடுற மாதிரி இருக்கும். இது நான் சாப்பாட்டு அரிசியில் தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு கொதி வருது பாருங்கள். இந்த கொதி வரும்போது நம்ம தம் போட்டுடலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் இருக்க வேண்டாம். இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். 10 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். அது வேகிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் 65க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு சிக்கன் 65க்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன். உப்பையும் போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நான் உப்பு போட்டுட்டேன், எனக்கு அந்த உப்பே கரெக்டாக தான் இருந்தது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் நான் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு கலந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். நம்ம சிக்கன் மேலேயே எல்லாம் ஒன்றா போட்டோம் அப்படின்னா அது ஒரு இடத்துல உப்பு அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல உப்பு கம்மியாக இருக்கும். அதனால தான் எல்லாத்தையுமே கலந்துட்டு அதுக்கப்புறம் நான் சிக்கன் போட்டு கலந்துக்கிறது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நமக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படி ஊறட்டும். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம். வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். சாதம் நல்லா கொதித்து வந்திருக்குது, நல்லாவும் இருக்குது. புழுங்கல் அரிசி தான் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உதிரி உதிரியாக. நீங்களும் புழுங்கல் அரிசியில் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது குழஞ்சிலாம் போகாது. புழுங்கல் அரிசி இருந்தாலும் கூட, பச்சரிசினாலும் கூட ஓரளவுக்கு குழஞ்சிடும். புழுங்கல் அரிசியில் நமக்கு குலையாது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நான் மறுபடியும் நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலேயே அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். அந்த சூடு அப்படியே இருக்கும், அதுக்கோசரம் நான் தட்டை போட்டு அப்படியே மூடிக்கிறேன். நமக்கு சூடாக இருக்கும். நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு சிக்கன் 65 போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது கடாயில். நான் 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். இப்போ இந்த சிக்கனெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கலர் எதுவும் போட்டுக்கல. நல்லா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைனாக்கா மசாலாலாம் கொட்டிடும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததும் நம்ம சிக்கன் 65 எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு நல்லா பொன்முருவலாக வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வரும்போது நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். இதே போலயே 3 பேட்ச் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் இன்றைக்கி பிரியாணிக்கு ரைத்தா பண்ணியிருக்கேன். வெங்காய ரைத்தா தான். வெங்காயமும் தயிரும் ஊற்றி நான் போட்டிருக்கேன். வெங்காயம், தயிர், தக்காளி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். வாங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.